வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பரங்கிக்காய் போட்டு ஒரு சாம்பார் தான் பண்ண போறோம். நம்ம வந்து தோரம்பருப்பு வேக வைக்க மறந்துட்டோம், ஆனா சாம்பார் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப நான் சொல்ற ஐட்டம் போட்டு அப்படியே வறுத்துட்டு சாம்பார் பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் சாம்பாரும் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இப்ப எப்படி பண்ண போறோம்னா, நான் பரங்கிக்காயை கட் பண்ணி வெள்சட்டியில போட்டிருக்கேன். ஸோ இதுல வந்து தேவையான புளி தண்ணியும் விட்டுருவோம். நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் அது வேகட்டும். பரங்கிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இந்த பக்கம் இந்த புளி தண்ணியிலே அது வேகட்டும். இப்போ வந்து வறுக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். பெருங்காயம், அதுக்கப்புறம் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா, 1 டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 வரமிளகா எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதில் வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன கட்டி பெருங்காயம், வரமிளகா, தனியா, தோரம்பருப்பு நல்லா வறுபட்டுருக்கு. தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காயோட ஈரப்பதம் போடும். ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, வறுத்தது நல்லா ஆறிடுது. இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் நல்லா வெந்திருக்கும். தெரியுதா? பரங்கிக்காய் வெந்திருக்கு. இப்போ அரைச்சதை சேர்த்துடலாம். அரைச்ச விழுது சேர்த்துட்டோம். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் மிக்சி ஜார் அலம்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். இந்த பக்கம் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கரண்டியில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பரங்கிக்காய் சாம்பார் ரெடி. பாருங்க, பரங்கிக்காய் சாம்பார் ரெடி. இது நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு காரக்கறியோ தேங்காய் போட்ட கறியோ எது தொட்டுருந்தாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் வந்து பரங்கிக்காய் போட்டு பண்ணாதான் நல்லாயிருக்கும். இன்னைக்கு நான் வந்து வெல்லம் சேர்க்கலை, ஏன்னா பரங்கிக்காயிலே ஒரு ஸ்வீட் இருக்குமா, ஸோ அதெல்லாம் அதுவே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வெல்லம் சேர்க்கலை. இந்த மாதிரி பரங்கிக்காய் சாம்பார் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் பருப்பு வேக வைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சாம்பார் பண்ணணும் அப்படின்னு யோசனையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வறுத்து அரைச்சி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.